பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாக அருமையானவர்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு எந்த வழியை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்? நன்மையும் தீமையும் உன் கண்ணுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய், தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு எங்க கற்றுக்கொள்ளுகிறோம்? அநேக வேளையில சொல்லுவோம், எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, ஆனால் அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன், இவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன், என் சிநேகிதர்களால் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடத்துல தீமையை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த அவருடைய நுகத்தை நாம் நம் மீது ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 23 நாம் பார்க்கும் பொழுது 24, 25 24வது வசனத்தை வாசிக்கிறேன். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே அப்படின்னு. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அருமையானவர்களே, நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய வழிகளை நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க. இதனால்தான் அருமையானவர்களே தாவீது சொல்றார் சங்கீதம் 1:1, துன்மார்க்குடைய வழியில நீ நடக்காதே, பாவிகள் உட்கார இடத்துல நீ உட்காராத, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல நீ நிற்காதே அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி நிற்பேன்னு சொன்னா, நீங்க அப்படி உட்காருவீங்கன்னு சொன்னா, அப்படி அவர்களோடு கூட நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா அவர்களுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், நிலை ஏற்படும். அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்கள் உங்களுக்கு கண்ணியை வருவித்துக் கொள்ளுவீங்க. உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை நீ வருவித்துக் கொள்வாய். அருமையானவர்கள், அந்த கண்ணி என்பது ஆத்துமாவை பிடிக்கும் பொழுது அதிலே நொறுங்கி, அருமையானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மாவோ சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட வழிகளை மற்றவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அருமையானவர்களே, நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் கண்ணியை வரவழைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தரிடத்திலே மாத்திரம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தரிடத்திலே மாத்திரம். ஆகினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட வழிகளை இன்றைக்கு அநேகரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், அநேகரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இளைய மகனை பார்க்கும் பொழுது அவன் தன் தகப்பன் வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போனான். தூர தேசத்துக்கு போல் அருமையானவர்களே, துன்மார்க்கரோடு அவன் ஜீவன் பண்ணான், துன்மார்க்கமாய் அவன் ஜீவனம் பண்ணான். அருமையானவர்களே, அவன் ஆஸ்திகள் அழிந்தது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் அழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களோடு ஜீவிக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவிக்கிறோம் என்பதை சற்று நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் கண்ணியை வரவழைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். கண்ணி தெரித்தது என்று சொன்னால், கண்ணி நம்மீது தெரித்தது என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் அதில் அகப்பட்டு கொள்வோம். இன்றைக்கு அந்த கண்ணியை கர்த்தர் நம் நிமித்தமாய் தெரிக்க செய்து அவர் தம்மை அதிலே அகப்படுத்தி நம்மை காப்பாற்றும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நமக்கு சொல்லுகிறார். ஆக எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீ எங்கே போய் கற்றுக்கொண்டிருக்கிறாய்? எங்கே போய் நீ பாவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய்? எங்கே போய் நீ அநீதியை கற்றுக்கொண்டிருக்கிறாய்? எங்கே போய் இந்த உலகத்தின் சந்தோஷத்தை தேடி கற்று அடைந்து கொண்டிருக்கிறாய்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அது உங்களுக்கு கண்ணியை வரவழைக்குமே தவிர, உங்கள் ஆத்மாவுக்கு கண்ணியை வரவழைக்குமே தவிர அது உங்களுக்கு ஜீவன் ஆகாது.
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தும்படியான வழிகளை கற்றுக்கொண்டாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு லாபம் ஒன்றுமில்லை. ஆக பிரியமானவர்களே, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக, நானே வாசல் நானே வழி என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வழியிலே அவருடைய வாசலை உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர, நாம் மனிதனிடத்திலே, துன்மார்களிடத்திலே, கோபக்காரனிடத்திலே, பொறாமை உள்ளவரிடத்திலே, வஞ்சகனிடத்திலே, பாவி இடத்திலே, அவிசுவாசிடத்திலே நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்துமாவை கண்ணிலே அகப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாயிராதபடி நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆக கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார். அவர் சொன்னார், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியா இருக்கிறார். நல் வழியிலே உங்களை நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள், சத்தியத்திலே நடவுங்கள், சத்தியத்தின்படி நடங்கள். சத்தியவரர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.